சேனல். இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் காளான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து நிறைய இடத்துல கிடைக்கும். பட் சென்னையிலலாம் வந்து அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. ஸோ இதை நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து 2 கப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேபேஜ் 1 கப்பு, அதுவும் வந்து எவ்வளவு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும். டர்மரிக் பவுடர் வந்து போட்டுக்கிறோம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், காரம் உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேபேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கனால அது நல்லா அழுத்தி டைட்டாக பிணையணும். நம்ம அந்த மாதிரி நல்லா டைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து வாட்டர் வந்து வெளில வரும். அதனால் நல்லா இதை புழிஞ்சு டைட்டாக பிணைங்க. இப்போ வந்து மைதா மாவு 1/2 கப் எடுக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த கேபேஜ்லேருந்து வர வாட்டரே வந்து இதுக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு சாஃப்டான பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். ஸ்மால் பால்ஸாக எடுத்து எண்ணெய் சூடானதில் நம்ம வந்து இதை பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அந்த பேட்டரில் சின்ன பால்ஸாக எடுத்து நீங்கள் அதில் வந்து போடுங்க. எல்லா சைடும் நல்லா குக் பண்ணணும். அது குக்கானது எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்குறதுனா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நல்ல கரெக்டான ஸ்டேஜில் குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இது வந்து இப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பேட்டரில் இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். நான் இது ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண ஆனியன் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். அதனால் கிளாஸியாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதுவும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா, பெப்பர் பவுடர். அதில் நம்ம என்னென்ன மசாலா சேர்த்தோமோ அது எல்லாமே இதுலேயும் வந்து சேர்க்கணும். கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர்லேயே நம்ம போட்டிருக்கனால இந்த மசாலாவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து இதில் பவுடர்ஸ் வந்து சேர்த்தா போதும். கொஞ்சமாக வாட்டர் தெளித்து நம்ம வந்து இதை நல்லா குக் பண்ணிக்கணும். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். டொமேட்டோ சாஸ் கிடைக்கல அப்படின்னா ஒரு தக்காளி வந்து நல்லா அதை இது பண்ணிவிட்டு அதோட பியூரி கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து நான் அதில் சேர்க்குறேன். இது எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 கப்பு தண்ணியும் ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அது வந்து கலருக்காக. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துருக்கனால இந்த கிரேவி வந்து ரொம்ப சீக்கிரமே நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து போதும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காளான் அண்ட் கேபேஜ் இருந்தது, அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அமுத்தி விட்டு அந்த எல்லாத்துலேயும் வந்து இந்த கிரேவி வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டு பண்ணிக்கோங்க.
நல்லா சார்ந்திருக்கும். இப்போது கறி லீஃபும் கொத்தமல்லியும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். லெமன் வந்து ஒரு ஆஃப் எடுத்து அது வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது தனியாக ஆனியனும் கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து அதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கொத்தமல்லி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணதை தூவலாம். ஆனியன் இதில் வந்து பச்சை வெங்காயம் வந்து அதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஒரு லெமனும் வந்து வச்சிடலாம். தேவையாக இருந்ததுன்னா அந்த லெமன் புளிஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் காளான்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து மஷ்ரூம் கிரேவி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க, இல்லை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மசாலாவோட அந்த இது வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.